தின காலண்டரில் தேதியை கிழித்த ஜோவிதா அது காட்டிய தேதியை பார்த்தபடி ஒரு சில வினாடிகள் நின்றாள். இன்றைய தேதி 25. அப்படியென்றால் அவள் அவளுடைய கணவனுடன் பேசி முழுதாக 5 நாட்கள் ஆகிவிட்டன. அவளையும் அறியாது ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. வழக்கம் போல் காலை வேலைகளை தொடங்கியவளின் மனம் மட்டும் கணவனை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது. வெளிநாட்டில் இருக்கும் அவளின் கணவன் அன்பு செல்வனுடன் 5 நாட்களுக்கு முன் போனில் பொரிந்து தள்ளியது நினைவில் இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னு தெரியுது, தாராளமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தியை கல்யாணம் செய்துக்கோங்க, லீகலாக நாம் பிரிஞ்சுடுவோம். அதுதான் அவள் சொன்ன இறுதி வாக்கியம். அவள் பேசி முடிக்கும் முன் தொலைபேசி இணைப்பை அவன் துண்டித்து விட்டான். அதற்கு பின் மீண்டும் தொடர்பு கொண்டு பேச அவளுக்கு மனம் வரவில்லை. அவள் சொன்ன விதமும் வேண்டுமென்றால் தவறாக இருக்கலாம். ஆனால் அவள் சொல்ல விரும்பியது ஒன்றே ஒன்றுதான். இதுபோல் பிரிந்து வாழ்வது இனி இயலாத காரியம். ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே பேசாமல் இருப்பது? இன்று அவனுடன் பேச வேண்டும் என்று அவள் நினைக்கும் போதே 7 மணி அலாரம் ஒலி எழுப்பியது. 2 பிள்ளைகளையும் பள்ளிக்கு கிளப்ப வேண்டும் என்ற நினைவு வரவும் மற்ற எண்ணங்களை தற்காலிகமாக ஒதுக்கி அவசரமாக காலை உணவையும் மதிய உணவையும் தயார் செய்து லஞ்ச் பாக்ஸுக்குள் அடைத்து தயாராக வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த இருவரையும் எழுப்பினார். அடுத்த 1 மணி நேரத்தில் குழந்தைகளையும் தயார் செய்து தானும் தயாராகி அவசரமாக கிளம்பினார். 4 வயதான ரோஹிணியும் 7 வயதான ராஜாவும் அவள் ஆசிரியையாக பணிபுரியும் அதே பள்ளியில் படிக்கின்றனர். அவளுடைய கணவன் வெளிநாடு சென்று 2 வருடங்களாகி விட்டது. அவன் வேலை செய்த நிறுவனத்தில் நிரந்தர பணியும் கிடைத்திருந்தது. குடும்பத்தை அங்கே அழைத்து செல்ல வழி இருந்தாலும் குடும்பத்திற்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கும் எண்ணத்தில் அவன் இன்னும் சில மாதங்கள் குடும்பத்தை பிரிந்திருக்க திட்டமிட்டிருந்தான். ஜோவிதாவிற்கு அவனின் எண்ணம் புரியாமல் இல்லை. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பது அவளின் எண்ணம். அவர்களுக்கு என்று சென்னையில் ஒரு வீடு இருந்தது. ஊரில் சில நிலங்களும் இருக்கின்றன. கடன் என்று எதுவும் இல்லை. எனவே பணம் சேமிப்பதை விட குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இருப்பதே நல்லது என அவள் நினைத்தாள். 1 மாதமாகவே இருவரும் இதை பற்றி பேசி விவாதித்து இறுதியில் சண்டையில் வந்து முடிந்திருந்தது அவர்களின் பேச்சு. கணவனின் அன்பில் அவளுக்கு சிறு சந்தேகமும் இல்லை. அவர்களை பிரிந்திருப்பது அவனுக்கு கடினமானதுதான். அவர்களின் எதிர்காலத்திற்காக அவன் இதை சொல்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை. நாளையை மட்டுமே நினைத்து இன்றைய பொழுதை இழப்பதில் அவளுக்கு உடன்பாடில்லை. சேமிப்பது நல்லதுதான், ஆனால் தேவைக்கு அதிகமாக சேமிப்பது தேவையா என்று அவளுக்கு புரியவில்லை. மற்றைய தினங்களிலும் பள்ளியில் நடக்கும் விளையாட்டு தினம், ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளிலும் ரோஹிணிக்கும் ராஜாவிற்கும் அவனின் பிரிவு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவளுடைய கணவனுக்கும் அவர்களின் 3 பேரின் மீது அதீத அன்பு இருந்தது. அவனுக்கு கஷ்டம், இங்கே இவர்களுக்கும் வருத்தம். பிறகு பணத்தை மட்டும் நினைத்து கொண்டு என்ன செய்வது? பேருந்தில் செல்லும் வழியெல்லாம் மனதில் இதே நினைவோடு பயணம் செய்தவள் மாலையில் அவனுடன் பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். மாலை 6 மணி அளவில் தொலைபேசி ஒலி எழுப்பியது. மொபைலில் அல்லாது லேண்ட்லைனில் அழைப்பது அவன்தான் என்பது தெரிந்திருந்தபடியால் அவளுக்கு முன்பே ராஜா ஓடி சென்று போனை எடுத்து பேசினான். 1 வாரமாக பள்ளியில் நடந்த கதைகளை அவன் சொல்லி முடித்து ரோஹிணியையும் பேச விட்டுவிட்டு கடைசியாக ஒரு வழியாக ஜோவிதாவிடம் அந்த கார்ட்லெஸ் போனை கொண்டு வந்து தந்தான். மன்னிப்பு சொல்லி ஆரம்பிப்பதா அல்லது இயல்பாக பேசுவதா என்று அவள் யோசிக்கும் போதே, நீ கேட்டது போல் நீ ஆசைப்பட்டதையே உனக்கு தரலாம்னு முடிவு செய்திட்டேன். எல்லா பேப்பரையும் என் ஃப்ரெண்டோட மனைவியிடம் கொடுத்திருக்கிறேன். ஸ்கூலுக்கு வந்து தருவாங்க. அவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. தயவு செய்து சீன் எதுவும் கிரியேட் செய்யாதே. பேப்பரெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஏதாவது சேஞ்சு செய்யணும்னா சொல்லு என்று அத்துடன் அந்த பக்கம் இணைப்பை துண்டிப்பதற்கான அடையாளமாக கிங் என்னும் ஒலி எழுந்தது. இல்லை என்றாலும் அவளால் பேச முடிந்திருக்குமா என்று தெரியவில்லை. அவ்வளவுதானா? இத்தனை எளிதான விஷயம்தானா இது?
10 வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இவ்வளவுதானா என்று எண்ணினான். அன்பு செல்வன் சொன்ன அவனின் நண்பனின் மனைவி லட்சுமி அடுத்த நாளே அவளை பள்ளியில் வந்து சந்தித்தாள். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது என்றாள் அவள். பதிலுக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் புன்னகையை பதிலாக கொடுத்தாள் ஜோவிதா. லக்ஷ்மி தன் கைப்பையில் வைத்திருந்த அந்த பெரிய கடித உரையை எடுத்து கொடுத்தாள். அதில் என்ன இருக்கும் என்பது புரிந்ததால் ஜோவிதாவின் முகம் தானாக வாடியது. உங்கள் கணவர் சொன்னார் உங்களுக்கு இந்த வேலை மீது ரொம்ப ஈடுபாடுன்னு. ஆனாலும் இப்படியா? யோசித்து பார்த்தால் அவர் எடுத்திருக்கும் முடிவும் சரிதான் என்றார் நண்பனின் மனைவி. அவர் இவர்களிடம் என்ன சொல்லி இருக்கிறாரோ, மற்றபடியும் அவர் போனில் சொன்னது நினைவு வர மனதை கட்டுப்படுத்தி புன்னகைக்க முயன்றாள் அவள். இன்னும் 1 வாரத்தில் அவரே வரப்போகிறாரே, அப்புறமே நான் நடுவில் இங்கே நினைத்தேன். ஒருவேளை நீங்கள் ஃபீல் செய்வீங்கன்னு தான் என்னிடம் சொன்னார் போலும் என்றாள் லக்ஷ்மி. 1 வாரத்தில் அன்பு இங்கே சென்னை வருகிறாரா? நம்ப முடியாமல் அவள் தடுமாற அவளை ஆச்சரியமாக பார்த்த லட்சுமி, அப்போ உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினைத்திருப்பாரோ? நான் தான் உளறிட்டனோ, சாரிங்க. ஸ்கூல் அட்மிஷனுக்கு எல்லாம் ரெடி செய்யணுமே, அதுதான் இப்போதே வருகிறார் என்றாள் லட்சுமி. ஸ்கூல் அட்மிஷனா என்று திகைத்தாள். குழந்தைகளையும் அழைத்து செல்ல போகிறாரா என்று யோசித்தாள். அடுத்து 1 வாரம் எப்படி ஓடியது என்றே ஜோவிதாவிற்கு புரியவில்லை. இன்று இரவு அன்பு செல்வன் சென்னை வந்து சேர்கிறார். விமான நிலையத்திற்கு போகாமல் இருந்து விடலாமா என்று நினைத்தவளுக்கு மனம் வரவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின் அவனை நேரில் பார்க்க கிடைக்கும் வாய்ப்பை தவறவிட தோன்றவில்லை. இதற்கு பின் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குமோ என்னவோ என்று எண்ணினான். மூவரும் காரில் அவனின் விமானம் வந்து சேரும் நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்தை சென்று அடைந்தனர். குழந்தைகள் இருவரும் அப்பாவை பார்க்க போகும் சந்தோஷத்தில் இருந்தார்கள். அவனிடம் சுயமரியாதையெல்லாம் விட்டுவிட்டு நேராக பேசி பார்க்க வேண்டுமா இல்லையா என்ற குழப்பத்தில் அவள் இருக்க, தூரத்தில் அன்பு செல்வனின் உருவம் தெரிந்தது. கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த துயரம், வருத்தம் எல்லாம் கடந்து அவனை நேரில் பார்த்த சந்தோஷம் அவள் முகத்தில் பொங்கியது. வெளியில் நின்றிருந்த கூட்டத்தின் பக்கம் விழிகளை சுழற்றியபடியே வந்தவன் அங்கே தெரிந்த ஜோவிதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஒரு சில வினாடிகளில் அவள் அருகில் நின்றிருந்த குழந்தைகளின் பக்கம் பார்வையை திருப்பியவன் அவசரமாக வந்து இருவரையும் வாரி அணைத்து கொண்டான். பக்கத்து அறையில் ரோஹிணியும் ராஜாவும் மாறி மாறி அவனிடம் ஏதேதோ கதைகள் சொல்வது கேட்டது. வழியிலேயே உணவு முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த இந்த 2 மணி நேரம் என்றில்லை, விமான நிலையத்தில் அவனை பார்த்த முதல் வினாடியிலேயே தொடங்கியது அவளின் மனதில் ஒரு விதமான வெறுமை ஏற்பட்டது. குழந்தைகளுக்கு கூட நான் வேண்டாமா என்று யோசித்தாள் ஜோவிதா. பால்கனி சுவரில் சாய்ந்தபடி அவள் தன்னை மறந்து அமர்ந்திருக்க அருகில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். குழந்தைகளின் சத்தம் நின்றிருந்தது. தூங்கிவிட்டனர் போலும். அவள் தன்னிலை பெற காத்திருந்தவனாக அவளின் அருகே சற்றே இடைவெளி விட்டு வந்து அமர்ந்தான் அன்பு செல்வன். அந்த என்வலப் வந்து சேர்ந்துச்சா? என்றாள். எல்லாம் சரியாயிருக்கா? என்றாள். ஏதாவது சேஞ்ச் செய்யணுமா? உடனே சொல்லணும் என்றான். அவன் பக்கம் திரும்பி நேராக பார்த்தவள், பசங்க 2 பேரையும் கூட அழைச்சிட்டு போக போறீங்களா என்றாள் மெல்லிய குரலில். ஆமாம், இது என்ன கேள்வி என்றான் அவன், அவள் முகத்தை ஆராய்ந்தபடியே. அவ்வளவுதான். இதோ அதோ என்று காத்திருந்த கண்ணீர் ஜோவிதாவின் கண்ணில் இருந்து கொட்டத் தொடங்கியது. அப்போ நான் மட்டும் உங்க யாருக்கும் வேண்டாதவளாகிவிட்டேனோ? எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க உங்களால் முடிந்தது? பேசும்போதே அவன் முன் அழுவது பிடிக்காமல் அழுகையை அடக்கியவள் முகத்தை நேராக திருப்பி வெளியே தெரிந்த இருளை வெறித்து பார்க்க தொடங்கினாள். ஒரு சில வினாடிகள் எதுவும் சொல்லாது அமைதியாக அவளையே பார்த்திருந்தவன், நீ சொன்னதைத்தானே செய்தேன் என்றான். என்று மீண்டும் இவன் முன் அழக்கூடாது என்று மனதை கஷ்டப்பட்டு அடக்கி அமைதியாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முயன்றாள் அவள். அந்த என்வலப் எங்கே? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் என்று கேட்டான். அந்த டேபிளுடைய வலது பக்க டிராவில் இருக்கும் என்றான். எழுந்து சென்று
அவள் சொன்ன இடத்தில் கிடைத்த அந்த உரையை எடுத்து பிரித்தவன் மீண்டும் அவளின் அருகில் வந்து அமர்ந்து ஒவ்வொரு காகிதத்தையும் எடுத்து பார்க்க துவங்கினான். 1 மாதம் போதுமா, இல்லை 3 மாதம் வேணுமா என்று கேட்டான். எதுக்கு என்றான். உன்னுடைய வேலைக்கு நோட்டீஸ் பீரியட் என்றான். கேள்வியோடு அவன் பக்கம் பார்த்தாள் அவள். விசா அப்ளிகேஷன் எல்லாம் ரெடியா இருக்கு, நீ சைன் போடணும், இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் கிடைச்சிடும், அப்புறம் நீ வேலையை விட்ட உடனே நாம 4 பேரும் கிளம்பிடலாமே என்றான். அவன் சொன்னதை நம்பாமல் பார்த்தாள் அவள். என்ன பார்க்கிற, இந்த கவரில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு என்று அவன் சொல்ல அவசரமாக அவன் கையில் இருந்த காகிதங்களை பிடுங்கி பார்த்தவள் அவனை பார்த்து முறைத்தாள். இதுதான் நீங்க சொன்னதா? ஆமாம், நீ ஆசைப்பட்டதையே கொடுக்கிறேன்னு சொன்னேன், இது இல்லையா நீ ஆசைப்பட்டது என்றான். கேலியாக ஒலித்த அவனின் கேள்வியை கேட்டு கோபப்பட்டாள். உங்களை என்று. அவன் சிரித்தபடி, தெரியும், நீ என்ன நினைச்சேன்? ஏர்போர்ட்டில் உன்னை பார்த்தவுடன் நானும் கூட ஒரு நிமிஷம் நம்ம ஜோ கூட புத்திசாலி தான், உண்மை தெரிஞ்சிடுச்சு போலேன்னு நினைச்சேன். அப்புறம் முகத்தில் தான் லிட்டராக சோகம் வழிஞ்சதே. சரிதான், மேடம் இன்னும் கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கல, ஆனாலும் இந்த ஹீரோவை பார்க்காமல் இருக்க முடியாமல் கிளம்பி வந்து இருக்காங்கன்னு புரிஞ்சது. அவன் சொன்னது உண்மை என்ற போதும் அதை ஏற்க மனம் வராது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, பசங்க போகணும்னு சொன்னாங்க என்றான். அப்படியா? என்ன, அவங்களுக்கு நேற்று தான் விஷயமே தெரியுமாமே, ஆனால் டிரைவருக்கு எல்லாம் 3 நாளுக்கு முன்பே அரேஞ்ச் செய்து வச்சிருந்ததாக கேள்விப்பட்டேன் என்று கேட்டார். ஜோ, உன்னையும் பசங்களையும் விட எனக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்காக தான் நான் அங்கேயே தனியாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினச்சதே. அதில் உங்கள் யாருக்கும் சந்தோஷம் இல்லை எனும்போது நான் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ அன்னைக்கு அப்படி பேசணும்னா உனக்கு மனசில் எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு புரிந்தது. அதுதான் உன்னுடைய ஹீரோ உடனே ஆக்ஷன் எடுத்தாச்சு என்றான். தேங்க்ஸ் அன்பு, என்னதான் வருத்தமோ கோபமோ இருந்தாலும் நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது. சாரிப்பா, என்கிட்ட தானே பேசினேன், அதெல்லாம் பரவாயில்லை என்றான் அவன். பணம் என்பது ஒரு கருவியே தவிர அதுவே வாழ்க்கை இல்லை.